நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாம் சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானம்ங்க. கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் 3 பாகத்தை தியானித்திருக்கிறோம். நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இந்த நாளில் 4வது பாகமாக கர்த்தருடைய வார்த்தை 4வது பாகமாக நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஆரோக்கியத்தை கொடுக்கிற வார்த்தை, அதிசயமான காரியங்களை செய்கிற வார்த்தை. இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஜெபநிலைக்குள்ளே வருவோமா? இருக்கிற இடத்துல நீங்கள் ஜெபிப்பீர்களா? ஜெபித்தால் ஜெயிக்கலாம். அப்படியே நம்ம ஜெப நிலைக்குள்ளே வருவோம். இம்மட்டுமாக நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்த தேவனாகிய கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? துதித்து பாடுவோமா? கர்த்தரை உயர்த்துவோமா? நன்றி 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 இயேசு ராஜா என் ரட்சகா, இயேசு ராஜா என் ரட்சகா. நன்றி 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 நன்றி. நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவராகிய ஆண்டவரே, சொல்லுவதை செய்கிறவர், செய்வதை சொல்லுகிறவர், மாறாதவர், மறக்காதவர், மகிமைப்படுகிறவர், எங்களுக்குள்ளிருந்து கிரியை செய்கிறவர். நீர் எழுதி கொடுத்த வேத வார்த்தைகளை, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகளை கொஞ்ச நேரம் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு இருந்து நீர் கிரியை செய்யும். இந்த வேத வார்த்தைகள் கர்த்தராகிய ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கட்டும், கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய பாகம் என்று 4ஆம் பாகத்தை, கர்த்தருடைய வார்த்தை என்று 4ஆம் பாகத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக ஒருமனப்பட்டிருக்கிறோம், ஒன்று கூடியிருக்கிறோம். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ பயணத்தை தொடங்குகின்ற நாளிலே, தொடக்கத்தின் நாளிலே, இந்த உலகத்தின் இந்த உலகத்தின் இருளை அகற்றும்படியாக, வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டார், மனுஷகுமாரனாக வந்தார். அந்த நாட்களில் தான் மத்தேயு சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் இப்படியாக 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி இருக்கிறார். காரணம், தலைப்பு வசனத்தில் அப்பொழுது இயேசு பிசாசானவனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். பிசாசானவன் சொன்னான், நீர் பசியாக இருக்கிறீரு, உமக்கு போஜனமாக சாப்பிடுவதற்கு இந்த கல்லுகளை அப்பங்களாக செய்யும், நீ சொன்ன ஆகுமல்லவா அப்படின்னு சொல்லி சோதனைக்காரன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ பிரயாணத்திலே முதலாவதே வந்து தடுத்து கொண்டிருந்தான். அந்த பிசாசானவனைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிரியமானவர்களே, ஜோசுவா டிவி நேயர்களே, உங்களுக்கு நேராக உங்களை பிழைக்க வைக்கிற வார்த்தை, உங்களை போஷிக்கின்ற வார்த்தை ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இந்த மாலை வேளையில், இந்த இரவு வேளையில் கடந்து வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தை. வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை பட்டயத்தை போல வெட்டக்கூடியது. ஆனால் பட்டயம் வெட்டணும்னா அதை தீட்டணும். பாத்திரம் அழகாக இருக்கணும்னா அதை விளக்கணும். பட்டயத்தை தீட்ட கூர்மை உண்டாகும். இது ஒரு புதிய பாடல் உங்களுக்கு, நீ என் கூட சேர்ந்து பாடலாம். அன்பானவர்களே, நான் அந்த பிரயாணத்தில் பைக்கில் வேகமாக வந்துட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை பேச பேச விசுவாசம் வரும், வாசிக்க மனதில் தைரியம் வரும் அப்படின்னு சொல்லி தியானித்து கொண்டு வருகிற போது தான் பட்டயத்தை தீட்டுனா அது சைனிங் ஆகும், கூர்மையாகும். பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டே இருந்தா, பெண்கள் பாத்திரத்தை நீங்கள் தேய்ப்பீங்க, தேய்ச்சிக்கிட்டே இருந்தா அது சைனிங் ஆகும். கர்த்தராகிய ஆண்டவர் எழுதி கொடுத்த அருளிய வார்த்தைகளை வாசிக்க விசுவாசம் வரும். பட்டயத்தை தீட்ட கூர்மை உண்டாகும். ஓஹோ, பாத்திரத்தை தைக்க பட்டயத்தை தீட்ட கூர்மை உண்டாகும். ஓஹோ, பாத்திரத்தை தைக்க கூர்மை, பாத்திரத்தை தைக்க சைனிங் உண்டாகும். கர்த்தராகிய ஆண்டவர் அருளிய வார்த்தைகளை வாசிக்க பரிசுத்தம் வரும். நீங்க வாசிக்க விசுவாசம் வரும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா ஆமென். பட்டயத்தை தீட்ட கூர்மை உண்டாகும். இந்த பத்திரத்தை தைக்க சைனிங் உண்டாகும். பட்டயத்தை தீட்ட கூர்மை உண்டாகும். பத்திரத்தை தைக்க சைனிங் உண்டாகும். கர்த்தராகிய ஆண்டவர் அருளிய வார்த்தைகளை வாசிக்க விசுவாசம் வரும். நீங்க வாசிக்க பரிசுத்தம் வரும். நான் அவரை தியானிக்கிற தியானம் இனிதா இருக்கும். என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழும். நான் என் கர்த்தரை தியானிக்கும் தியானம் இனிதாகவே இருக்கும். நான் என் கர்த்தரை தியானிக்கும் தியானம் இனிதாகவே இருக்கும். என் இருதயம் கர்த்தருக்குள்ளே மகிழும். என் ஆத்துமா கர்த்தருக்குள்ளே மகிழும். என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டாடும். என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டாடும். பட்டயத்தை தீட்ட கூர்மை உண்டாகும். இந்த பாத்திரத்தை தைக்க சைனிங் உண்டாகும்.
கர்த்தராகிய ஆண்டவர் அருளிய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க விசுவாசம் வரும். வாசிக்க வாசிக்க பரிசுத்தம் வரும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பட்டயத்தை திட்ட திட்ட கூர்மை உண்டாகும். இந்த பத்திரத்தை தைக்க தைக்க சைனிங் உண்டாகும். கர்த்தராகிய ஆண்டவர் அருளிய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க விசுவாசம் வரும். வாசிக்க வாசிக்க பரிசுத்தம் உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா 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 சொல்லுங்க நீங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக 4 அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் 4வது வசனத்தில் பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகின்றார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஒரு ஜெபத்தில் உள்ள வார்த்தை 17:8, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். பிரியமானவர்களே, பட்டயத்தை தீட்ட தேட்ட கூர்மை உண்டாகும். பாத்திரத்தை தேய்க்க தேய்க்க ஷைனிங் உண்டாகும். இது என்னுடைய அனுபவம், இது உங்களுடைய அனுபவமும் இருக்கும். ஆனால் அவைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். பட்டயத்தை தீட்டினா தான் வெட்ட முடியும், பாத்திரத்தை தேய்ச்சா தான் அது ஷைனிங்காக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம வாசித்து வாசித்து தியானிக்கிற போது, அதனால தான் பக்தனாகிய தாவீது அநேகமாயிரும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நான் உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன், கொள்ளை உடைமைகளில் மகிழ்கிறது போல நான் உம்முடைய பிரமாணங்களில் மகிழ்கிறேன் என்று பக்தன் இப்படியாக சொல்லுகிறான். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். பாருங்க, விசுவாசம் எப்போ வரும் பாருங்க, கர்த்தராகிய நான் கர்த்தரை தியானிக்கிற தியானம் இனிதாக இருக்கும், என் உள்ளம் கர்த்தருக்குள்ளே மகிழும் என்று பக்தன் சொல்லுகிறான். பார்த்தீர்களா? விசுவாசம் நமக்குள்ள வளருவதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தை ஆரோக்கியமான வார்த்தை, நானும் நீங்களும் வாசிக்கின்ற வார்த்தை, இந்த ஜோசுவா டிவி நேயர்களோடு தியானித்து கொண்டிருக்கின்ற வார்த்தை ஆரோக்கியமான வார்த்தை, சௌக்கியமான வார்த்தை, போஜனமாகிய வார்த்தை, பிழைக்க வைக்கிற வார்த்தை உங்களுக்கு நேராக இந்த வேளையிலே கடந்து வந்திருக்கிறது. பட்டயத்தை தீட்ட தீட்ட கூர்மை உண்டாகும், பாத்திரத்தை தைக்க தைக்க சைனிங் உண்டாகும். ஓஹோ, பட்டயத்தை தீட்ட தீட்ட கூர்மை உண்டாகும், பாத்திரத்தை தைக்க தைக்க சைனிங் உண்டாகும். கர்த்தராகிய ஆண்டவர் அருளிய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க விசுவாசம் வரும். வாசிக்க வாசிக்க தைரியம் வரும், பலனும் வரும், சுகமும் வரும், ஆரோக்கியம் வரும், நம்பிக்கை வரும். உங்க விசுவாசம் அங்கூரமாக இருக்கும். வேத வார்த்தைகளை நீங்க வாசிக்கிற போது, அதை தியானிக்கிற போது, அதை மறக்காம இருக்கிற போது, பக்தன் இப்படியாக 1ஆம் சங்கீதத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நான் நடக்காம அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கிறான். பாவிகளுடைய வழிகளில் நான் நிற்க மாட்டேன், பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்துல நான் உட்கார மாட்டேன், கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமாக இருப்பேன்னு சொல்கிறேன். அந்த அனுபவத்தை நீங்கள்
கொஞ்சம் பிரயாசப்பட்டு அவைகளுக்குள்ள அந்த அனுபவத்திற்குள்ள நீங்கள் வருகிற போது நீங்களும் சொல்லலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது சொன்னார் பார்த்தீர்களா, அந்த மத்தேயு சுவிசேஷத்தில், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. பாருங்கள், சாதாரணமான வார்த்தையாது. பாருங்கள், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. பரிசுத்த ஆண்டவரை யாரும் கண்ணால் பார்க்கல. அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்தவராகிய கர்த்தர் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. வானம் எனக்கு சிங்காசனம், இந்த பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகின்ற பெரிய ஆண்டவர், பெரிய ஆண்டவர், பெரியோர்களுக்குரிய நாமத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறவர் அவர்தான் சொல்றாரு. பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையால் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையாலையும் பிழைப்பான். அந்த பிழைப்பூட்டுகிற வேத வசனத்தை இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் என் சீசர்களுக்கு கொடுத்தேன். அதனால் இந்த சீசர்களுக்குள்ள விசுவாசம் வருகிறது. என்னை அறிகிற அறிவில் என் சீசர்கள் பெருகி இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள விசுவாசம் வளர்ந்துருச்சு. மனம் திரும்பிட்டாங்க, பாவ மன்னிப்பை பெற்றுட்டாங்க. என் பிரயாணத்தில், சுவிசேஷ பிரயாணத்தில் கலந்துருக்கிறாங்க. ஏன் சீசங்க நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை பெற்றுக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. கடையில் போய் நாம் சில பொருள்களை வாங்குவோம், காசு கொடுத்து பொருள்களை வாங்குவோம். அந்த பொருள்களை கொடுப்பாங்க, நாம் பெற்றுக்கொள்வோம், நாம் வீட்டில் உபயோகப்படுத்துவோம். அதை மாதிரி அதை விட 100 மடங்கு உங்களுக்கு அவசியமான வேத வார்த்தை, அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு பெரிய வார்த்தை, உயர்ந்த வார்த்தை. அந்த வார்த்தையை தான் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நீங்கள் நல்லா வாசியுங்க. இயேசு சொன்னார் இல்லையா, உங்களை நம்பித்தான் சொல்லியிருக்கிறாரு. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. நீர் என்னை அனுப்பினீர் என்று அறிந்துட்டாங்க, விசுவாசிக்காங்க அப்படின்னு சொல்லி இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு. என் பிள்ளைகளுக்குள்ள என் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நம்பிக்கை இருக்கிறது, என்னை அறிகிற அறிவு இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பட்டயத்தை தீட்ட தீட்ட கூர்மை உண்டாகும், பாத்திரத்தை தைக்க தைக்க சைனிங் உண்டாகும். கர்த்தராகிய ஆண்டவர் அருளிய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க விசுவாசம் வரும், வாசிக்க வாசிக்க விசுவாசம் வரும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க ஆசைப்படுகிறேன். சகரியா தீர்க்க தரிசன ஆகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இப்படியாக 9வது வசனத்தில் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. சகரியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற்கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளை இந்நாட்களில் தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே. இந்நாட்களில் எப்போ கர்த்தருடைய வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதல் கொண்டு தீர்க்கதரிசிகள் வாயிலிருந்து கர்த்தர் அருளிய வார்த்தைகளை இந்நாளில் கேட்டு வருகிறவர்களே. தீர்க்கதரிசன வார்த்தைகளை, கர்த்தர் அருளிய வார்த்தைகளை இந்நாள் வரையிலும் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். பாருங்க, இந்த வேத வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை, கர்த்தர் எழுதி கொடுத்த வேத வார்த்தைகளை
வாசிக்கிற கேட்கின்ற நீங்க உங்க கைகளை கர்த்தர் என்ன செய்வாராம்? திடப்பட கடவுது என்று சொல்லுகின்றார். அது முடிப்பது இதை சொல்லிட்டு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, தேவாலயம் கட்டப்படும்படிக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாளிலிருந்து தீர்க்கதரிசிகளால் உரைத்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களே, தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்கிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவுது. உங்கள் கைகள் ஒருவேளை, உங்கள் சரீரம் ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதி உங்களை மேற்கொள்வதில்லை. தீர்க்கதரிசன வார்த்தைகளை, கர்த்தர் அருளிய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களே, கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவுது. நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு வாய்க்கும். உங்கள் கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகள் திடப்பட கடவுது. இதை நான் சொல்லலை, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பானவர்களே, நீங்கள் திடனற்று போயிருக்கிறீர்களோ, சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, ஒருவேளை வறுமையினால் வாடுகின்றீர்களோ, உங்களுக்குள்ள வேத வசனத்தை வாசிக்கிற தியானிக்கிற உங்களுக்குள்ள விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும். உங்களை திடப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை உங்கள் செவிகளில் கேட்டுக்கிட்டே இருக்கு. என் மகளே, மகனே, உன் கைகள் திடப்பட கடவுது. நீ சோர்ந்து போவதில்லை, நீ தள்ளாடுவதில்லை, நீ தடுமாறுவதில்லை. உன்னை தாங்குகின்ற ஏந்துகின்ற கர்த்தராகிய வார்த்தை இது அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அதனால் பிரியமானவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவுது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். அதில் 8ஆம் அதிகாரத்தில், சகரியா 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போல ஆசீர்வாதமாக இருக்கும்படி, பாருங்க, நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், நான் உங்களை ரட்சிப்பேன். உங்கள் பாவத்தின் நிமித்தம், உங்கள் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ள உங்களை சாபத்தீடாக்கி வைத்திருந்தேன். ஆனால் நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க, என்கிட்ட மன்னிப்பை பெற்று வந்துட்டீங்க. அதனால் கர்த்தராகிய நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ள சாபமாக இருந்தது போல இன்றைக்கு நீங்கள் புறஜாதிகளுக்குள்ள ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்க. உங்கள் கைகள், மறுபடியுமாக சொல்லுகிறார், மறுபடியுமாக கர்த்தர் சொல்லுகின்றார், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. தேற்றுகின்ற கைகள், திடப்படுத்துகின்ற கர்த்தருடைய கைகள். ஜோசுவா டிவி மூலமாக, சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக, ஜோசுவா டிவி மூலமாக உங்களுக்கு அனுப்புகிறோம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை கால்களுக்கு தீபமாக இருக்கிற வார்த்தை. கொஞ்ச நேரம் நாம் 4வது பாகத்தை தியானித்திருக்கிறோம். நான் கர்த்தரை தியானிக்கிற தியானம் இனிதாக இருக்கும். என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறும். அந்த ஒரு வரியை பாடிட்டு நாம் இந்த வசன தியானத்தை முடிச்சிடலாமா? பட்டயத்தை தீட்ட தீட்ட கூர்மை உண்டாகும், பாத்திரத்தை தைக்க தைக்க சைனிங் உண்டாகும். என் கூட நீங்கள் இப்படி சொல்லலாமா, அறிக்கையிடலாமா? கர்த்தராகிய ஆண்டவர் அருளிய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க விசுவாசம் வரும், வாசிக்க வாசிக்க பரிசுத்தம் வரும். அப்படியே நம்ம தலை தாழ்த்தி ஜெபிப்போம்.
பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை பற்றியும் உம்முடைய அன்பை பற்றியும் உம்முடைய ரட்சிப்பை பற்றியும் உம்முடைய வார்த்தைகளின் வல்லமை பற்றியும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பாகம் அப்படின்னு சொல்லி 4வது பாகத்தையும் இந்த நாளிலே வாசித்து தியானித்து சங்கீர்த்தனம் பண்ணி ஜோஸ்வா டிவி மூலமாக அனுப்பி இருக்கிறோம். இவைகள் உமது நாமத்திற்கு மகிமையாக இருக்கட்டும், ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை நீர் எதற்காக பேச வைத்தீரோ, இவைகளை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்புகிறீரோ, அவைகளை செய்து முடித்து விட்டு திரும்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.